Hello friends, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா LCM and HCF சார்ந்த ஒரு முக்கியமான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட்கட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதாவது TNPSC, TNSU, RB, TRB அண்ட் SSC, RRB, பேங்கிங்னு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுடைய சிலபஸ்ல இந்த LCM and HCF இருக்கு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு கொஸ்டினை பார்த்ததும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்க ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் இருக்கு இல்லையா? ஸோ பெரிய பகா எண்கள் வரும் பொழுது அந்த சம்ஸை எப்படி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் அந்த ஷார்ட்கட் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா LCM அண்ட் HCF சார்ந்த அதனுடைய வேறு பெயர்கள் இருக்கும் இல்லையா? ஸோ கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு டைரக்டா LCM HCFன்னு கொடுக்க போறதுல தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லயும் சரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால அதோட வேறு பெயர்களை ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு நான் ஷார்ட்கட் குள்ள போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி LCM அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதனுடைய அப்ரிவேஷன் லோவஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லோவஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா LCDன்னு சொல்லுவோம். LCM மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன அப்படின்னா LCD அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கான அப்ரிவேஷன் பாருங்க, லோவஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ லோவஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? LCM கண்டுபிடிப்பீங்க. லோவஸ்ட் மட்டும்தானான்னு கேட்டா இல்ல, இன்னொரு வார்த்தையும் இருக்கு. என்ன அப்படின்னா லீஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? லீஸ்ட் காமன் மல்டிபிள், லீஸ்ட் காமன் டிவைசர். ஸோ இதுல எந்த இதை வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த அப்ரிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது கொஸ்டின் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் த நம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை ஃபைண்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லலாம், ஃபைண்ட் லோவஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டினை நீங்க கவனிக்க போறது ஒன்று லீஸ்ட் இருக்கா இல்லை லோவஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், LCM அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான தமிழ் வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ அதை பாருங்க, மீசிமான்னு சொல்லுவோம். மீச்சிறு மடங்கு இல்ல மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். மெய்ப்போமா அப்படின்னு சொல்லுவோம். மீசிமா மெய்ப்போமா. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், இந்த டாபிக் LCM HCF பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணும். ஓகேவா? இருந்தாலும் இந்த வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கோங்க, பட் கொஸ்டினை இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது பாருங்க HCF அப்படின்னும் போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதனுடைய ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் பாருங்க, GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்கு, என்னது GCF. அப்ப கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப இதுல என்ன வார்த்தை இருக்கு? ஒன்னு ஹையஸ்ட்னு இருக்கு. ஓகேவா? ஒன்னு ஹையஸ்ட் இருக்கு, இன்னொன்னு கிரேட்டஸ்ட் இருக்கு. ஸோ அப்ப ஹையஸ்ட்னு வந்தாலும் கிரேட்டஸ்ட்னு வந்தாலும் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். லோவஸ்ட் இல்ல லீஸ்ட்னு வந்துச்சுன்னா LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த ஹிண்ட். கொஸ்டினை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஹிண்டா இருக்கும். ஸோ இந்த HCF தமிழ் வார்த்தை பாருங்க, மீபோவான்னு சொல்லுவோம். மீ பெரு பொது வகுத்தி. அடுத்தது மீபோ கான்னு சொல்லுவோம். மீ பெரு பொது காரணி. ஸோ இதை நீங்க தமிழ்ல பாக்குறத விட இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஒன்னு டிவைசர்னு வரும், ஃபேக்டர்னு வரும். நீங்க முடியறத பாக்குறத விட பெட்டர் ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்க லோவஸ்ட் லீஸ்ட்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்குள்ள போகலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஈஸி ட்ரிக் தான் நம்ம பார்க்க போறோம். LCM அண்ட் HCFக்கு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது LCM. LCM நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஷார்ட்கட்னே கூட சொல்லலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, LCM பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட எண்களோட LCM ஆனது கொடுக்கப்பட்ட எண்களில் உள்ள பெரிய எண்ணாகவோ அல்லது அதனுடைய மடங்காகவோ இருக்கும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கூட வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட எண்களினுடைய LCM ஆனது அந்த எண்களில் உள்ள பெரிய எண்ணாகவோ அல்லது அந்த எண்ணினுடைய, அதாவது அந்த பெரிய எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணினுடைய மடங்காகவோ இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புரியுதான்னு பாருங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கோம்? 10, 15. இதுக்கான LCM கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ அப்போ 10, 15 அப்படிங்கிற நம்பர் இருக்கு.
இப்போ நான் என்ன சொன்னேன், கொடுக்கப்பட்ட எண்கள் இதுதான். இதுல இருக்கிறதுல பெரிய நம்பர் எது? 15. ஸோ அப்ப ஒன்று இந்த நம்பருக்கான எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15ஆ இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 15ஓட மடங்குகளாக இருக்கும். 15ஓட மடங்குகள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 15வது வாய்ப்பாடு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஒரு 15 15, 2 15 30, 3 15 45. ஸோ இப்படியே போட்டுட்டே போவோம் இல்லையா? ஸோ இது மாதிரி 15வது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய இந்த வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த எண்கள்ல பெரிய எண் வந்து 15. ஸோ 15ங்கிற இந்த எண் இந்த நம்பருக்கான எல்சியமா இருக்குமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம 15 எடுத்துப்போம். 15 நம்ம இந்த 10ஆல வகுக்க போறோம். அதாவது 15ங்கிற நம்பர் இங்க என்ன நம்பர் இருக்கு? 10 இருக்கு இல்லையா? ஸோ அப்ப 10வது வாய்ப்பாட்டுல இந்த 15 வருமா அப்படின்னு பார்க்க போறோம். கண்டிப்பா வராதுன்னு நமக்கே தெரியும். ஏன்னா இந்த 15 10ஆல வகுத்தீங்கன்னா மீதி என்ன வரும்? உங்களுக்கு 5 கிடைக்கும். ஸோ அப்ப இது கண்டிப்பா இதனுடைய எல்சியமா இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த மற்ற எண்கள், கொடுக்கப்பட்ட எண்களோட பெரிய எண்ணை மீதி இருக்கக்கூடிய எண்கள், இப்போ இங்க மீதி ஒரு எண் தான் இருக்கு, அதனால நம்ம 10 மட்டும் வச்சு பார்த்துட்டோம். இதுவே இப்போ ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா மீதி இருக்கிற ஒவ்வொரு நம்பரோட செக் பண்ணணும். ஸோ அப்ப அதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும். அப்ப இந்த ஷார்ட்கட்டை நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண மாட்டோம், தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பெரும்பாலும் நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். 15 டிவைடட் பை 10ன்னு போடும்போது நமக்கு மீதி 5 வருது. ஸோ அப்போ 15ங்கிறது இதனுடைய எல்சிஎம் கிடையாது. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? 15னுடைய மடங்குகளை செக் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு 15 15, 2 15 என்னது? 30. ஸோ அப்போ 30ங்கிற நம்பரை செக் பண்ணலாமா? இப்போ 30ங்கிறது இந்த 15வது வாய்ப்பாட்லையும் வருது, இந்த 10வது வாய்ப்பாட்லையும் வரும். ஸோ அப்போ 10ஆல நீங்க வகுக்கும் பொழுது மீதி வந்து என்ன வரும்? 0 வரும். ஏன்னா ஈவு தான் 3 வரும், மீதி 0 வரும் இல்லையா? ஸோ அப்ப மீதி 0 வருதா? அப்ப கொடுக்கப்பட்ட எண்ணுக்கான எல்சிஎம் என்னது? 30. ஏன்னா இப்ப நார்மலா போட்டு பார்க்கலாமா? 10 15, 5ஆல போடலாம், 2 5 10, 3 5 15, 2 3 6, 6 5 30. ஸோ அப்ப எல்சிஎம் கரெக்டா இருக்கா? ஸோ இப்படிதான் வந்து இது வந்து சின்ன நம்பரா இருக்கிறதுனால நீங்க நார்மலா போட்டாலும் சரி, இல்லை ஷார்ட்கட் வச்சு போட்டாலும் சரி, ஈஸியா தான் தெரியும். மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்கட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸில் யூஸ் ஆகும். நான் அதுக்கான எக்ஸாம்பிளும் பின்னாடி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 700 சம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ அதில் வந்து 700 சம்ம டார்கெட் பண்ணி நம்ம வந்து கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸ்ல நிறைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சார்ந்த கணக்குகள் நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். நீங்க கிளிக் பண்ணி அந்த கிளாஸஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, அதுல இருக்கிற அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்ஸுக்கு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த எல்சிஎம் வந்து ஷார்ட்கட் சொல்லிட்டேன், நார்மல் மெத்தடும் எப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப்ஷனை வச்சு இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, 10 15 எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய எண் எது? 15. ஒன்று இந்த எல்சிஎம் வந்து 15ஆ இருக்கும், அல்லது அதனுடைய மடங்குகளா இருக்கும்னு சொன்னோம். ஓகேவா? இப்போ ஆப்ஷனை பாருங்க, 15 இருக்கு, 30 இருக்கு, 10 5ன்னு இருக்கு. ஸோ அப்போ கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய எண்ணா இருக்கும் அல்லது அதனுடைய மடங்குகளா இருக்கணும் போது கண்டிப்பா 5 வராது. ஏன்னா 15 தான் பெரிய நம்பர், 15ஐ விட சின்ன நம்பர் தான் என்னது? 5. அது மாதிரி 10 வராது, ஏன்னா 15ஐ விட 10 வந்து சின்னது. ஸோ அப்போ 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். புரியுதா? ஸோ அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு ஆன்சரா வரப்போகுது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஒன்று இந்த 15ங்கிறது 10ஆல வகுப்படுதான்னு பார்க்க போறீங்க. மீதி வந்து நமக்கு 5 வருது, அதனால இது வகுப்படாது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஈஸியா இப்படியே நீங்க வந்து ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, உங்களுக்கு ஸ்டெப் எவ்வளோ குறைஞ்சிருச்சு. இப்போ புரியுதா? இது எப்போ உங்களுக்கு இன்னும் ஃபெமிலியர் ஆகும் அப்படின்னா இது மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணும்பொழுது இது சம் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பிளட்டோட கலந்துருன்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அப்படியே ஃப்ளூயண்ட்டாக வரும். ஓகே, ஸோ வந்து முடிஞ்ச வரை கொஞ்சம் நம்பர்ஸை நீங்களே எடுத்துட்டு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க முடியுதான்றதை ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய அந்த கருத்துக்களை கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தது ஹெச்சிஎஃப் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்சிஎம்ல என்ன சொன்னோம்? எல்சிஎம் அப்படின்னும் போது கொடுக்கப்பட்ட எண்கள்ல எது பெரிய எண்ணோ ஒன்று அந்த எண்ணா இருக்கும் அல்லது அதனுடைய மடங்கா இருக்கும், அதனுடைய எல்சிஎம் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப்க்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம் பாருங்க. ஸோ இப்போ இதில் வந்து பெரிய எண் அதனுடைய எல்சிஎம் இல்லை அப்படின்னா
அதனுடைய மடங்கு என்ன பண்ணுவோம், இப்போ மற்ற எண்களோட வகுத்து பார்க்கும்போது நமக்கு மீதி வராம இருக்குன்னா அதுதான் அதனுடைய ஆன்சரா இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ HCF நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ வாக்கியம் சொல்றேன், வேணா எழுதி வச்சுக்கோங்க, 2 தடவை வேணா சொல்றேன், சரியா? இப்போ HCF அப்படின்னும் போது கொடுக்கப்பட்ட எண்கள்ல உள்ளதுல சிறிய எண் ஏதோ, இங்க பெரிய எண் பார்த்தோமா, இங்க வந்து சிறிய எண் உள்ளதுல, சரி சிறியதுன்னு போட்டோன்னா சிறிய எண்ணா இருக்கும். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள்ல உள்ளதுல சிறிய எண்ணா இருக்கும் அல்லது அதனுடைய மடங்கா இருக்கும். மடங்குன்னு சொல்றதை விட சிறிய எண்ணா இருக்கும் அல்லது அதை விட சிறிய எண்ணா இருக்கும் போட்டுக்கோங்க, ஓகேவா? மடங்குன்னு போட வேண்டாம், மடங்குனா பெருசா போயிடும். ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து HCFக்கு உள்ளது, இது LCMக்கு உள்ளது, ஓகேவா? ஸோ வந்து இது உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. LCM கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய எண்ணா அந்த LCM இருக்கும் அல்லது அந்த பெரிய எண்ணினுடைய மடங்கா இருக்கும். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எண் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளதுல சிறிய எண், அதாவது கொடுக்கப்பட்ட எண்கள்ல சிறிய எண்ணா இருக்கும் அல்லது அதனை விட சிறிய எண்ணா இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அந்த ஷார்ட்கட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க போறோம், ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? HCF இருக்கு. ஸோ அப்போ கொடுக்கப்பட்ட எண்கள்ல சிறிய எண் எது? 10, 15ன்னு 2 நம்பர் இருக்கு. இதுல சிறிய எண் 10 தான். ஸோ இப்போ இந்த 2 நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ங்கிறது தான் என்னவா இருக்கும்? HCF இருக்கணும். அப்படி இருக்கா இல்லையான்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ணணும்னா இந்த 10 இந்த 15 முன்னாடி என்ன பண்ணோம், 15 எடுத்துட்டு இந்த 10 15ஆவதுல வகுப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 10 வந்து 15ஆல வகுத்து பார்க்க போறோம். முழுமையா வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் அதனுடைய HCF இருக்கும். அதாவது இந்த 10ங்கிறது தான் HCF இருக்கும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னு அடுத்தது சொல்றேன். 15 டிவைடட் பை 10ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் என்ன வரும்? மீதி 5ன்னு வந்துடும். ஸோ அப்போ இது கண்டிப்பா இதனுடைய HCF கிடையாது. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 10ஐயும் 15ஐயும் காமனா வகுக்கிற மாதிரி 10 விட சின்ன நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 10 விட சின்ன நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 10 விட சின்ன நம்பர் 10க்கும் 15க்கும் காமனா என்ன இருக்குன்னா 2வது வாய்ப்பாடுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15ங்கிறது 2வது வாய்ப்பாடுல வராது. 3வது வாய்ப்பாடுல 15 வரும், ஆனா இந்த 10 வராது. 4வது வாய்ப்பாடுல 2மே வராது. 5வது வாய்ப்பாடுல இது 2மே என்னது வரும். ஸோ அப்ப உங்களுக்கு 5ங்கிறது தான் என்னது இந்த 2 நம்பருக்கான HCF. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஆப்ஷனை வச்சுட்டு எப்படி எலிமினேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நார்மல் மெத்தடும் நான் போட்டு காமிச்சிடறேன், ஓகேவா? 10, 15 HCF தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பேசிக்கா 5 போட்டுக்கலாம். 2 5 10, 3 5 15. ஸோ இதுக்கப்புறம் நம்ம காமனா நம்பர்ஸ் இல்லை, அதனால அப்படியே விட்டுறலாம். அப்ப நமக்கு காமனா இங்க என்ன வாழ வகுப்படுது அப்படின்னா 5 மட்டும்தான். ஸோ அப்ப இதனுடைய HCF என்னது? 5. ஓகே, கிளியரா? ஸோ இப்போ ஓகே இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கொஷினை பார்க்கவும் இதுக்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. நான் என்ன சொன்னேன்? 10, 15 HCF கண்டுபிடிக்க போறோம், ஓகேவா? கொடுக்கப்பட்ட எண்களினுடைய HCF ஆனது அந்த எண்களில் உள்ள சிறிய எண்ணாகவோ, சிறிய எண் என்ன? 10. ஸோ ஒன்று 10ஆகவோ அல்லது அதை விட சிறிய எண்ணாகவோ இருக்கும் அப்படின்னு தானே பார்த்தோம், ஓகேவா? இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படியே ஆப்ஷனை பாருங்க. 10 விட 15 பெருசு, ஸோ எடுத்துடலாம். 30ம் பெருசு, அதுவும் கிடையாது. 300ம் பெருசு. ஸோ ஆப்ஷன் 5 தான் ஆன்சர். இப்போ புரியுதா? ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா, 5ன்னு, இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம போட்டு பார்க்காமே ஈஸியா ஆன்சர் சூஸ் பண்ணிடலாமா? அப்புறம் ஏன் நான் போட்டு காமிச்சேன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதுனால உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காமிச்சேன், ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் 2-3 சம்ஸ் நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். அது ஆப்ஷனை பேஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகே, கிளியரா? LCM HCF ரெண்டும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். LCM அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஒன்று பெரிய எண்ணா இருக்கும், பெரிய எண்ணாவே இருக்கும், அல்லது அதனுடைய மடங்கா இருக்கும், ஓகேவா? ஸோ பெரிய எண்ணான்னு நீங்க எப்படி செக் பண்ணணும்னா மீதி இருக்கக்கூடிய எண்களை வகுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மீதி இன்றி வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா அந்த பெரிய எண் தான் அதனுடைய LCM. அப்படி வகுப்படலை மீதி வருதுன்னா அதனுடைய மடங்கை எடுத்து செக் பண்ணுவீங்க, ஓகேவா? இது LCMக்கு. அதே மாதிரி தான் HCFக்கும் என்ன பண்ணணும்? உள்ளதுல சிறிய எண் எதுன்னு பார்க்கணும். சிறியது எடுத்துட்டு அதனுடைய மடங்குல நீங்க வகுத்து பார்க்கும்போது மீதி இல்லாம வருதான்னு பார்க்கணும். மீதி வந்துச்சு அப்படின்னா இதை விட சிறிய எண் எது? ரெண்டுத்துக்கும் காமனா? ரெண்டுத்துக்கும் இல்லை, இங்க நமக்கு 2 நம்பர் கொடுத்ததுனால நம்ம 2 இது செக் பண்ணோம். இதுவே 4 நம்பர் கொடுத்தா 4மே அந்த
வகுபடக்கூடிய காமனான சின்ன நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படிதான் HCF LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸி ஆயிடும். சரி, இப்போ நான் அடுத்த உங்களுக்கு சம் காமிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்றதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ தேர்ட் சம் பாருங்க. 20, 40 இதுக்கு LCM கண்டுபிடிக்க போறோம். நான் என்ன சொன்னேன்? கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய எண்ணா இருக்கும். LCM வந்து பெரிய எண்ணா இருக்கும் அல்லது அதை விட பெரியதா இருக்கும். அதாவது அதை விட பெரியதுன்னு சொல்லும் போது மடங்குகளா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஆப்ஷனை பாருங்க. பெரியதா இருக்கும்னு சொல்லியாச்சு. 20, 40 தான் இருக்கு. 20, 40 விட 5ங்கிறது சின்னது, 10ங்கிறது சின்னது. ஸோ அப்போ 40ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு, 4000ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 4000ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். அவ்வளோ பெரிய நம்பர்லாம் நமக்கு ஆன்சரா வராது. அதனால நம்ம இந்த 40ங்கிறத சூஸ் பண்ணலாம். இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க சூஸ் பண்ணலாம். என்னது? 40ங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். இந்த இதுல உள்ளதுலே பெரிய நம்பர் 40 தான். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செக் பண்றோம். செக் பண்ணும்போது 40 எடுத்துட்டு இந்த 20ஆல வகுத்து பார்க்குறோம். நமக்கு மீதி வந்து என்ன வருது? 0 வருது. ஸோ இந்த 40ங்கிற இந்த ஆன்சர் தான் கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு எண்களுக்கான LCM. ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ அப்போ அடுத்தது பாருங்க, நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ அதே நம்பர், ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம்? HCF வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட எண்களோட சிறிய எண் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷனை பார்க்கணும். கொடுக்கப்பட்ட எண்கள்ல சிறிய எண் அப்படின்னும் பொழுது 20 இருக்கு. ஆப்ஷனை பாருங்க, 40 இருக்கு. ஸோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். 200ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2ஆ 20ஆ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல சிறிய எண் மற்ற எண்கள்ல முழுமையா வகுப்படுதா அப்படின்னு பார்ப்போமா? ஸோ அப்போ 40ஆல முழுமையா வகுப்படுதான்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் மீதி இல்லாம முழுமையா வகுப்படுது அப்படின்னு. ஓகேவா? மீதி வந்து 0 வருது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ அப்போ மீதி 0 வரதுனால இந்த ரெண்டு எண்களுக்கான HCF வந்து என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பியா தான் இருக்கும். ஓகேவா? வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 20, 40. அப்போ 10வது வாய்ப்பாடுல போடலாம். 2 10, 4 10ன்னு வரும். ஸோ 2வது டேபிள்ல போட்டோம் அப்படின்னா 1 2 2, 2 2 4ன்னு வரும். ஸோ காமனான நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10, 2 இது ரெண்டையும் பெருக்கும்போது 20ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சம்முக்கும் உங்களுக்கு சூட் ஆகும். ஆனா எந்தெந்த சம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஏன்னா சில இடங்கள்ல நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய நேரம் எடுக்கும். ஸோ அதனால அதையும் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக இந்த டாபிக்னு இல்லை, இருக்கிற எல்லா டாப்பிக்குமே சரி, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, எதை செய்யணுங்கிறத விட எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா நீங்களுமே தேடி தேடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. செய்யக்கூடாத தவறுகள், TNPSCயில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த ஷார்ட்கட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப இந்த 12, 15, 27 3 நம்பர் இருக்கு. LCM and HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இதுக்கு நீங்க ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? உள்ளதுல பெரிய நம்பர் LCM இருக்குமா? ஆப்ஷன் வச்சு இதுக்கு ஆன்சர் சூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஏன் இந்த இடத்துல நான் வந்து உங்களை அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன்றதுக்கு ரீசன் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ 12, 15, 27 3 நம்பர் இருக்கு. LCM வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ 12, 15, 27 உள்ளதுல பெரிய நம்பர் 27. ஸோ 27 என்ன பண்ணுவோம்? மற்ற எண்களால வகுப்படுதான்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த நம்பர்லாம் 2 நம்பர் இருந்தது. ஸோ ஈஸியா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ 27 ஃபர்ஸ்ட் 15ஆல வகுத்து பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே 27 மறுபடியும் 12ஆல வகுத்து பார்க்கணும். ஓகேவா? 27 12ஆல வகுத்து பார்க்கணும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பராலையும் வகுத்து பார்க்கணும். அப்ப நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இது இந்த வாய்ப்பாடுல வராது, இதுவும் இதுல வராது அப்படிங்கிறது. ஸோ எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா பாருங்க, 3 5 15, 9 3 27, 1 3 3, 3 9. ஸோ இது வந்துருச்சு, இது வந்து முழுமையா வகுப்பட்டுருச்சு. இது பாருங்க, 4 3 12, 9 3 27. அப்போ 9 4ன்னு வந்திருக்கு. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா மீதி வந்து 1 வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ல மீதி வந்தா கூட அது அந்த நம்பரோட LCM கிடையாது. ஸோ அப்போ 27னுடைய மடங்கு நம்ம ட்ரை பண்ணணும். மடங்கு அப்படின்னும் போது என்ன? 27ஓட இன்னொரு 27, 2 27 பார்க்கணும். அப்போ 4 வரும், 54ன்னு வரும். 2 27 54 வருமா? ஸோ அப்போ 54 அப்படிங்கிறது இந்த 3 நம்பருக்கும் மடங்கா இருக்குமான்றதை செக் பண்ணணும். 27க்கு இருக்கும், அதனால நம்ம அதை செக் பண்ண வேணாம். 15க்கு மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? 15ஆல வகுத்து பார்ப்போம். கண்டிப்பா இது வராது, மீதி வந்துடும். அடுத்தது
12ஓட செக் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி 54 வரல அப்படின்னா 27வது வாய்ப்பாடுல அடுத்தடுத்த நம்பர்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தாலையுமே நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் 27ல செக் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 27 54, 3 27 பார்த்தீங்க அப்படின்னா 81 வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 81 மறுபடியும் என்ன பண்ணுவோம், 27ஆல இது பண்ணுவோம். அப்போ 108ன்னு வந்துடும். ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்து இந்த மற்ற நம்பர்களுக்கு நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய டைம் ஆகிடும். இதுக்கு நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டால் கூட ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ எல்லா சம்முக்கும் நம்ம ஷார்ட்கட்டை உட்காந்து யூஸ் பண்ணக்கூடாது. தேவைப்படுற இடங்கள்ல அதுவும் பர்டிகுலராக ப்ரைம் நம்பர்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்க, இதுக்கு நம்ம அப்போ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா ஆப்ஷன் எலிமினேஷன். ஓகேவா? ஸோ பாருங்க, கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய எண்ணது 27. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அப்புறம் தான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 27 வந்து எல்சிஎம்மா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நம்ம இப்போ செக் பண்ணோம் 27ங்கிறது இந்த இதில் வந்து வகுபடலை முழுமையா. ஸோ வந்து மீதி இருந்தது. ஸோ அப்போ 27 கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆப்ஷனே எலிமினேட் பண்ணிடலாமா? ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும். சரியா? இப்போ அடுத்தது 12 உள்ளதுல பெரிய எண் தான் எல்சிஎம்மா இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது 12ங்கிறது சின்ன நம்பர். ஒன்று 27 இருக்கும் அல்லது 27ஓட மடங்குகளா இருக்கும். ஆனா இங்க 12ங்கிறது சின்ன நம்பர். ஸோ இதுவும் கிடையாது. 3ங்கிறதும் சின்ன நம்பர். அப்ப இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சரா இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? ஷார்ட்கட்டை எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த சமூகமே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்றோம். ஆனா எப்படி யூஸ் பண்றோம், ஆப்ஷனையும் வச்சு சேர்த்து எலிமினேட் பண்ணி அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்றோம். அப்ப பாருங்க 27வது வாய்ப்பாடுல 20 தடவை போடும்பொழுது நமக்கு 540 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 540 வந்து 20 தடவை போட்டோம் அப்படின்னா, அதாவது 27 × 20 தான் வந்து 540 வரும். ஸோ அப்போ அத்தனை வாய்ப்பாடு வர நீங்கள் போட்டு 3 ஆப்ஷனையும் இந்த மற்ற நம்பர் இருக்கு இல்லையா 12 15 அதோட வச்சு நீங்கள் செக் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகிடும். இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் இது கண்டுபிடிக்கவே இல்லை, அதை கவனிச்சிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷனை வச்சே நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக உங்களுக்கு வந்து மூவ் பண்ண தெரியணும். ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி 12 18 21 30ன்னு 4 நம்பர் இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து 2 நம்பர் பார்த்தோம், அப்புறம் 3 நம்பர் பார்த்தோம், இப்போ 4 நம்பர் பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய எண்ணா இருக்கும் 30 அல்லது 30னுடைய மடங்குகளா இருக்கும். ஸோ இந்த 30ங்கிறது மற்ற வாய்ப்பாடுகள்ல வருதான்னு பார்ப்போம். அது எது 21வது வாய்ப்பாடுல 30 வருமா? கண்டிப்பா வராது. அப்போ மீதி வந்துடும் 21. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், வகுப்பாடு தானே. 7 3 21 5 3 30, ஒரு 7. அப்போ மீதி வந்து என்ன வருது, 3 வந்துருச்சு. ஸோ அப்போ அது வந்து 30ஆ இருக்காது. அப்போ 30னுடைய மடங்குன்னும் போது அடுத்து என்ன ட்ரை பண்ணணும், இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மடங்குகள்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் 30 ட்ரை பண்ணோம், 30 வரல. அப்போ ஒரு 30 30னா 2 30 60ன்னு வரும். ஓகேவா? அப்போ 60 ÷ 21ன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 60ம் வரல அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும், 3 30 90. ஸோ 90க்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்கு ட்ரை பண்ணணும். ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் இதில் உங்களுக்கு நார்மல் மெத்தடில் சொல்லிடுறேன். ஓகேவா? 12 18 21 30. ஸோ அப்போ 2வது வாய்ப்பாடில் போடலாம். 6 2 12 9 2 18 21 அப்படியே இருக்கும். 15 2 30. ஸோ அப்புறம் 3வது வாய்ப்பாடில் போடலாம். 2 3 6 3 9 7 3 21 5 3 15. ஓகேவா? ஸோ இப்போ இதில் காமன் இதுக்கு மேலே இல்லை. ஸோ அப்படியே நம்ம எல்லாத்தையுமே பெருக்கிடலாம். 3 2 6 6 2 12. ஓகேவா? 12 3 வந்து என்ன வரும், 12 3 வந்து 36 வருமா? 36 வந்து 7ஓட பெருக்கினீங்க அப்படின்னா 36 × 7 பார்த்தீங்கன்னா 2 5 252 வரும். இந்த 252ஓட 5 பெருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 252ஓட 5 பெருக்கும் போது என்ன வரும், 0 6 2 1. இப்போ 1260ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இது எதுக்கு, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு தடவை இந்த மாதிரி போடணுமான்னு கேட்டால் அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா டானா வகுத்தல், இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காமனா டிவைட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ காமன் டிவைசஸ் இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை எடுக்கக்கூடாது, இதை மட்டும் எடுத்துப்போம். அப்போ 2 3 6ங்கிறது தான் இதனுடைய ஹெச்சிஎஃப். ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லை சாரி,
வராது, 2 3 6 வராது. ஒரு நிமிஷம். ஹெச்சிசிஎஃப்க்கு இப்படி போடக்கூடாது, நான் அதை ஒரு தடவை போட்டு காமிச்சிடுறேன். ஹெச்சிசிஎஃப்க்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 12 18 21 30. ஸோ இது 4 நம்பரும் காமனாக டிவைட் ஆகக்கூடிய டேபிள் எதுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா நம்ம முன்னாடி போட்டதில் வந்து 2வது வாய்ப்பாடை ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம். ஆனால் அப்போ இந்த 21ங்கிறது அந்த வாய்ப்பாட்டில் வராது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம தப்பு. அடுத்தது 3வது வாய்ப்பாட்டில் போட்டு அது எல்சிஎம்ன்றதுனால பிரச்சனை இல்லை. பட் ஹெச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணக்கூடாது. எல்லாமே வகுப்படுற மாதிரி 3வது வாய்ப்பாட்டில் வரும். ஸோ அப்போ 4 3 12, 6 3 18, 7 3 21, 5 3 30. ஸோ இதுக்கப்புறம் காமன் டேபிள் இருக்காது. அப்போ இந்த நம்பர்ஸ்க்கான ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்னது 3. எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 1200 என்ன வந்துச்சு மறந்துட்டேன், ஏதோ வந்து கவனிச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க, பின்னாடி இருக்கும். 1200 சம்திங் ஏதோ வந்தது. ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்கான ஷார்ட்கட், அப்புறம் வந்து நார்மல் மெத்தட், அப்புறம் ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட். ஸோ இப்படி 3 விஷயங்களையும் கலந்து தேவைப்படுற இடங்கள்ல தேவைப்படுற மாதிரி அந்த மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பருக்குமே ஹெச்சிசிஎஃப் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது வேணால் கஷ்டமாக இருக்கும், ஹெச்சிசிஎஃப் ஈஸி. இப்போ கொடுக்கப்பட்ட எண்களில் சிறிய எண் எது 12, ஒன்று 12 இருக்கும். 12 இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, ஏன்னா இந்த இடத்துல மீதி வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 12 இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவோம்? 12 வந்து மற்ற எல்லா நம்பரும் வகுப்படுதா அப்படிங்கிறத பார்ப்போம். 18 டிவைடட் பை 12, 4 3 12, 6 3 18, 2 2 4, 3 2 6. ஸோ அப்போ மீதி 1 வந்துடுது. அதே மாதிரி அடுத்தது 21 ஒரு இதுக்கு வந்துருச்சுனாவே தான் அது கிடையாது. ஸோ அப்போ வந்து 12 கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம ட்ரை பண்ணவே வேண்டாம். 12 விட சின்ன நம்பர், ஆனால் எல்லா டேபிள்லையும் எல்லாமே வகுப்படுற மாதிரியான நம்பர்ஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு 3 தான் இருக்கும். ஓகேவா? ஆப்வியஸா 3 தான் இருக்கும். ஏன்னா 2வது வாய்ப்பாடில் வராது. 3ல் வரும், 4ல் வராது, 5 வராது, 6 வராது, 21 வந்து 6ல் வராது. ஸோ இப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். ஆனால் 3ங்கிறது ஏன்னா நமக்கு ஹையஸ்ட் இது காமன் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. உள்ளதுல சின்ன நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் உடனே ஹையஸ்ட் தான் கேட்குறாங்கன்னு பெரிய நம்பர் எடுத்து போடக்கூடாது. இந்த இடத்துல ட்விஸ்டே வந்து உங்களுக்கு என்னன்னா அந்த ஹையஸ்ட் அப்படின்னும் போது நீங்கள் ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் வரும்போது உள்ளதுல சின்ன நம்பரை கண்டுபிடிக்கணும். அங்கே எல்சிஎம்னும் பொழுது உள்ளதுல பெரிய நம்பர் அப்படி போகணும். ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப், அதாவது ஒன்று வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது, நார்மல் மெத்தட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வச்சு எப்படி எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை அந்த இடத்த வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு புரியும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 700 சீரீஸ்க்கான அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு அதில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.